சவுத்ல இருக்கிற 12ல ஓரளவு எப்படி ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட் இருக்குமா? 50% இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த கொங்குல இருக்க 7 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? 7 out of 7 ஜெயிக்கலாம். 2026ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய போர்ஸா வரப்போகுது சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 71 தொகுதிகள்ல அவர்களுடைய ஆவரேஜ் ஓட் ஷேர் 13.44. எந்த கட்சிக்கு அது மாதிரி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் 80% இருக்கும் போல இருக்கு. அதாவது பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எவர். காரைக்குடியில நடக்கிற 4 முனை போட்டியில அமமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. சென்னையில இருக்க பெருவாரியான தொகுதிகள்ல அதிமுக ஃபேஸ் பண்ணது. அத தோழமை கட்சிகள் தலையில சமத்தல அவங்க. இல்ல அவர் தான் சுமையை தாங்குறாரு. ஓவராலா தொகுதி ஒதுக்கீடு இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட், பர்ஃபெக்ட். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அடுத்தடுத்து தொகுதி பட்டியல்களை வெளியிட்டார். அதிமுக களம் காணும் 23 தொகுதிகளையும் அதற்குரிய வேட்பாளர்களையும் நேற்று காலை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சில மணி நேரம் கழித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளின் பட்டியலையும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கான 18 தொகுதி பட்டியலையும், அமமுகவுக்கான 11 தொகுதி பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இப்போது அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி, பாமக, அமமுக இந்த தொகுதிகள் இது சார்ந்து ஒரு அலசலை மேற்கொள்ளுவதற்காக நம்முடன் காணொளி மூலம் இணைகிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்து கணிப்பாளர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். ஜேவிசி, நீங்க பிஜேபி போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகள் லிஸ்ட பார்த்திருப்பீங்க. இப்போ தென் தமிழகத்துல பிஜேபி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா, மதுரை தெற்கு, ராமநாதபுரம், மானாமதுரை தனி, திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை திருப்பத்தூர், சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் தனி, ராதாபுரம், நாகர்கோயில், விளவங்கோடு, குளச்சல், பத்மநாபபுரம். இந்த தொகுதிகள் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதுல குமரி மாவட்டத்துல இருந்து 4 தொகுதிகள் பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 6 தொகுதியில மொத்தம் குமரி மாவட்டத்துல 6 தொகுதி தான் உண்டு. 6ல 4 பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், தென் தமிழகம் தான் உங்களுக்கு பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா கொங்கு அண்ட் தென் தமிழகம். தென் தமிழகம்ல 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பல இடங்கள்ல அதிமுகவை விட உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்தது. அதனால ஆப்வியஸ்லி அதனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அது. அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுதான் லாஜிக் பிஹைண்ட் தி ஹோல் திங் இட்செல்ஃப். ஜேவிசி, இப்போ நீங்களே சொன்னீங்க என்னன்னா பிஜேபியுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னா அது சவுத்தும் அதே போல கொங்குன்னு. சவுத்துல கணிசமான தொகுதிகளை பெற்றிருக்கு, 12 தொகுதிகள். கொங்குல 7. 27ல 19 தொகுதிகள் பிஜேபியினுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியால இருந்தே கிடைச்சிருக்கு. முதல்ல இத பத்தின பார்வை. அப்ப எந்தெந்த தொகுதியில யாரு போட்டியிடக்கூடுங்கிற உங்களுடைய அனுமானம் இதெல்லாம் வைங்க. இப்ப மதுரை தெற்கு எடுத்துப்போம். முதல்ல மதுரை தெற்குல மோஸ்ட் ப்ராபப்லி ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் தான் நிப்பார் நினைக்கிறேன். சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் நிப்பார். திருச்செந்தூர்ல எனக்கு ஐடியா இல்ல. வாசுதேவநல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி. ராதாபுரத்துல லோக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தர் ஒர்க் பண்றாராம், ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட், ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல் கேண்டிடேட் கேள்விப்படுறேன். நாகர்கோயில்ல யார் வேணா நிக்கலாம். பிஜேபியில நிறைய பேர் இருக்காங்க. விளவங்கோயில்ல மோஸ்ட் ப்ராபப்லி விஜயதாரணி நிப்பாங்க. மானாமதுரையில் நம்மளே சொல்லிட்டு இருந்தோம், எப்பவுமே மானாமதுரையில பிஜேபி நிக்கணும், காரைக்குடியில் இந்த வாட்டி நிக்க கூடாது, மானாமதுரையில் நிக்கணும்னு சொல்லிட்டு பொன் பால கணபதி நிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரத்துல லோக்கல் லீடர்ஸ் தான் நிப்பாங்க. குளச்சல், பத்மநாபபுரம் ரெண்டுத்தையும் லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் நிப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி தானே உங்களுக்கு பிஜேபியோட ஸ்ட்ராங்கஸ்ட். அதனால அங்க 4 இருக்காங்க சார். இல்ல சார், சவுத்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு
அமமுக, பாஜக, அதிமுக இது 3 சேரும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த 12ல உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் வரும்னு பார்க்கணும். இந்த 12ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை வரலாம். இப்ப சாத்தூர்ல ஏன்னா இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் 2024 தேர்தல் வச்சுதான் வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணிருக்காங்க. 2024 தேர்தல் வச்சு பாத்தீங்கன்னா மானாமதுரையில அதிமுக ஓட்டையும் பாஜக ஓட்டையும் 2024 சேர்த்தீங்கன்னா அது வந்து திமுகவோட அதிகம். மதுரை சவுத்ல வந்து அதே மாதிரி அதிகம். அதே மாதிரி சாத்தூர்லயும் அதிகம். அதே மாதிரி வாசுதேவநல்லூர்லயும் அதிகம். அதுக்கப்புறம் நாகர்கோயிலையும் அதிகம். சோ 5 இடத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு. சவுத்ல இருக்கிற 12ல ஓரளவு எப்படி ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட் இருக்குமா? 50% இருக்கிறது வாய்ப்பு அதிகம். 40% 45% இருக்கணும். ஓகே ஓகே சரி. அதே நேரத்துல இப்ப கொங்கு மண்டலத்துல மொத்தம் 7 தொகுதிங்க. அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 7 தொகுதி எதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கோவை வடக்கு, திருப்பூர் தெற்கு, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி தனி, ராசிபுரம் தனி, தளி. இந்த 7 பத்தி முதல்ல இந்த 7ல யார் நிற்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இந்த 7 பத்தின ஒரு ஷார்ட் அனாலிசிஸ். மோடக்குறிச்சி வந்து எந்த கொங்கு வேளாள கவுண்டர் கேண்டிடேட் போட்டாலும் நிறுத்தலாம். எங்க வேணா யார் வேணா ஜெயிக்கலாம். ஏன்னா அங்க கவுண்டர் தான் அதிகம் அங்க அந்த கான்ஸ்டியூன்சில. என்னோட ஆக்சுவலா ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் பிஜேபி நேத்திக்கு. அவர் முந்தானத்தின் கிட்ட பேசிட்டு இருந்தார் புதன்கிழமை இன்னைக்கு. அவர் மோடக்குறிச்சியில யார் வேணா நிற்கலாம். யாருனாலுமே அது வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதி. உதகமண்டலத்திலயும் அவங்களுக்கு நிறைய கேண்டிடேட் இருக்காங்க. அவினாசிலயோ ராசிபுரத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து டாக்டர் எல்முருகன் நிற்பார்னு நினைக்கிறேன். திருப்பூர் தெற்குலயும் மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதாவது ஏபி முருகானந்தம் இருக்காரு, இந்து முன்னணியினுடைய ஒரு தலைவருடைய மகன் இருக்காரு, இப்ப சிட்டிங் பிரசிடென்ட் இருக்காரு, அதுக்கப்புறம் ஃபார்மர் பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் கொங்குல எல்லாரும் கோவை வானதி தான் இருப்பாங்க, வானதி சீனிவாசன் இருப்பாங்க. நம்ம போன வருடமே சொன்னோம். தள்ளி தெரசனுக்கு அமர் பிரசாத் ரெட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல லோக்கலாவும் இருக்காங்கன்றாங்க. யார் வேணா நிற்கலாங்க. லோக்கல்ல அங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ரொம்ப ப்ராமினன்ட் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். இதுல வந்து இப்போ இந்த கொங்குல இருக்க 7 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? 7 out of 7 இந்த 7ல 7 out of 7 ஜெயிக்கலாம். ஓ, சோ கொங்க பொறுத்தவரை 10% ஸ்ட்ரைக் ரேட் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியா வாய்ப்பு இருக்கு. 5 அப்படி பார்த்தாலே இப்ப நீங்க சொன்னபடி சவுத்துல 12ல 6ங்கிறீங்க, அதாவது 50% இருக்குங்கிறீங்க. இங்க வந்து 7ங்கிறீங்க 5. அப்படின்னா 7 5 12 இப்பவே டபுள் டிஜிட்டுக்கு மேல போயிடுது இல்ல? டபுள் டிஜிட் வந்துருச்சு. இனி காவிரி டெல்டா பகுதியில 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எதுனா புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை. இந்த 3மே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர். இந்த 5மே டஃப்பான கான்ஸ்டிட்யூன்சிஸ் நினைக்கிறேன். எனக்கு வந்த செய்தி என்னன்னா, நான் வந்து புதுக்கோட்டையில சர்வே கண்டக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அந்த காணொலியில கூட போட்டிருந்தோம். புதுக்கோட்டையில வந்து நான் சர்வே கண்டக்ட் பண்ண அன்னைக்குதான் அமித்ஷாஜி வந்து பூத் கான்ஃபரன்ஸ் நடத்தினாரு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பூத் கான்ஃபரன்ஸ்ல it seems that Home Minister was very impressed with the structure of the booth and the committees in Pudukkottai district. Okay. அப்படி நான் கேள்விப்படுறேன். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து புதுக்கோட்டையில தான் ஏன்னா பூத் கமிட்டி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கதான் நிறுத்தணும் அப்படிங்கிறது அமித்ஷாஜியோட கன்சர்ன். அவரை பொறுத்த மட்டும் புதுக்கோட்டையில நல்லா இருக்குங்கிற நியூஸ் அவருக்கு வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா இங்கதான் நிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்பே கிடையாது. இங்க பிஜேபி நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கந்தர்வக்கோட்டையில சிபிஐஎம் எம்எல்ஏ மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். புதுக்கோட்டை டவுன்ல வெரி வெரி டஃப் ஃபைட். சிட்டிங் எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, அது தவிர வந்து அதியமான் வேற இருக்காரு, தொண்டமான் அதியமானவர் இருக்காருல்ல, அவர் வேற இருக்காரு. அறந்தாங்க திருநாவுக்கரசோட பையன். சோ அறந்தாங்கியில பிஜேபியுடைய மகளிர் அணி மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் இருக்காங்க.
ஓகே. ஒருவேளை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. தஞ்சாவூரை பொறுத்தளவு கருப்பு முருகானந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திருவாரூர்ல எப்படி? திருவாரூர்லாம் வாய்ப்பே கிடையாது சார். ஜெயிக்கிறதுல வாய்ப்பு இல்லைங்க. ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இந்த காவிரி டெல்டால இருக்க 5ல எத்தனை தொகுதி நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்? இல்ல சார், காவிரி டெல்டால 5மே கஷ்டம் தான். ரொம்ப டஃப் ஃபைட். ரொம்ப ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ்னா ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ்ல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப கந்தர்வ கோட்டை இருக்கும். கந்தர்வ கோட்டை ஓகே. ஏன்னா சிபிஐ அவர் மேல கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். இன்னொன்னு, இப்ப வட தமிழகத்துல ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது திருவண்ணாமலை. ஏற்கனவே திருவண்ணாமலை லோக்சபா கான்ஸ்டிடுவன்சில பிஜேபி போட்டியிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப ஹெவி வெயிட்ல ஏவாவேலுவை எதிர்த்து ஜெயிக்கணும். ஆமாமா ஆமா. சென்னையில 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு மயிலாப்பூர், இன்னொன்னு ஆவடி. உங்களுடைய மயிலாப்பூர்ல யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. மயிலாப்பூர்ல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஆவடியை பொறுத்த மட்டும் இதுதான் உண்மை. யாசர் மேல பயங்கரமான அதிருப்தி இருக்கு. கல்லுகள்லாம் அடிப்பார் அவர் மேல ரொம்ப ரொம்ப அதிருப்தி இருக்கு. அதே சமயத்துல இந்தியாவிலேயே அதிகமா PM முத்ரா லோன் வாங்கின மாநிலம் தமிழகம். தமிழகத்திலேயே அதிகமா PM முத்ரா லோன் வாங்கப்பட்ட இடம் ஆவடி. சோ ஆவடியில அந்த PM முத்ராவினுடைய பெனிஃபிஷியரிஸ மொபிலைஸ் பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மயிலாப்பூர்ல நினைவா தமிழிசை சவுந்தரராஜன் நிறுத்தப்படலாம்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நிறுத்தப்படலாம். இப்போ பாமக போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகள், பாமகக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 18 தொகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, தருமபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம், மயிலாடுதுறை, செஞ்சி, போலூர், கீழ்வேளூர், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில், பெரம்பூர், அம்பத்தூர். இதுல ஜேவிசி ஒரு விஷயம், இப்ப நாம ரீசெண்டா விவாதிச்ச விருத்தாச்சலம், மயிலாடுதுறை, செஞ்சி, கீழ்வேளூர், இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கு. இது அத்தனையும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய தொகுதிகள் என்டிஏவுக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது உடச்சு சொல்றேன் நான். அன்புமணி ராமதாஸுக்கு வெரி கிளியர். இந்த திண்டுக்கல்ல ஒரு சீட் வாங்குறது, திருப்பூர்ல ஒரு சீட் வாங்குறது, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னுடைய கோர் ஏரியால சீட்டை கொடுங்க. ஒரு பெரம்பூர் ஓகே பரவாயில்ல எடுத்துக்கிறேன், ஒரு அம்பத்தூர் பரவாயில்ல எடுத்துக்கிறேன். 16 தொகுதிகள்லயும் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதை கேட்டு வாங்கியிருக்கேன். பாருங்க, சேலம் எடப்பாடியாருடைய கோட்டைங்க. இந்த சேலம் சிட்டில 2 தொகுதி ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா வாங்கிட்டாரு. அதாவது சார் மெயின் கட்சி அதிமுக, அந்த சைடு மெயின் கட்சி திமுக. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி, நான் இந்த முறை நான் எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய போர்ஸா வரப்போகுது சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அவங்களுடைய ஓட்ஸ் பினாமினலா டிரான்ஸ்பர் ஆகும், பயங்கரமா டிரான்ஸ்பர் ஆகும் சார். 70 தொகுதிகள்ல 71 தொகுதிகள்ல அவர்களுடைய ஆவரேஜ் ஓட் ஷேர் 13.44. அந்த 70 தொகுதிகள்ல 13.44 எந்த கட்சிக்கு அது மாதிரி கிடையாது. ஓ சார் நீங்க ஒரு 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 கிளியர் கட்டா பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்னா 18 தொகுதி வாங்கியிருக்கேன். அந்த 18 தொகுதியில 16 தொகுதிகள்ல 71 மைனஸ் 16 எவ்வளவு வருது? 55 தொகுதி. 55 தொகுதியில உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும். கரெக்ட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாமக வாங்கி இருக்கிற தொகுதியெல்லாம் அநேகமா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் 80% இருக்கும் போல இருக்கு. அதாவது பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எவர், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க முன்னாடி 28 சீட் எல்லாம் போட்டிருக்காங்க, 35 சீட் எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எவர். அப்புறம் 2006க்கு பிறகு டபுள் டிஜிட்.
எம்எல்ஏஸ். ஆனா ஒண்ணு, இவர் 18 தொகுதியில போட்டிட்டு 16 கேப்சர் பண்ணிட்டாருன்னா, அன்புமணி கேப்சர் பண்ணிட்டாருன்னா, இப்ப ராமதாஸ் கதி அவருடைய எதிர்காலம் என்ன? அவருடைய அரசியல் எதிர்காலம். அவருக்கு வந்து 18ல 2 ரொம்ப ரொம்ப கஷ்டம். விட்டுருங்க, 2 ஜெயிக்க மாட்டாரு. 16 ஆயிடுச்சு. 16ல நீங்க சென்னையில இருக்கு 2 சொல்றீங்க. 16ல இன்னொரு 3 ரொம்ப கஷ்டம். 13 இன்னும் 1 ஸ்லைட்டா கஷ்டம். 12ல கண்டிப்பா ஜெயிக்கலாம். நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த 16ல 3 கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, அந்த 3 தொகுதி எதுங்க? செஞ்சி, ரிஷிவாந்தியம், காட்டுமன்னார் கோயில். ஓகே. ஸ்லைட்டா கஷ்டம்னு சொன்ன ஒரு தொகுதி போலூர். ஓகே ஓகே ஓகே. எப்படி பார்த்தாலுமே பிரமாதமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எஸ் எஸ். ஓகே ஓகே. இதே நேரத்துல இப்போ அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஆமா. இந்த அமமுகவுடைய இந்த 11 தொகுதிகள் லிஸ்ட எடப்பாடியார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல தெற்குல இருந்து 5 தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அவை என்னென்ன அப்படின்னா, பெரியகுளம் தனி, காரைக்குடி, நாங்குநேரி, ஓட்டப்பிடாரம் தனி, திருச்சி மேற்கு. அதுக்கப்புறம் காவிரி டெல்டா 2 தொகுதி. எப்படி? இல்ல, இதுல வந்து ஒட்டப்பிடாரம் பத்தி எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணது கிடையாது. நாங்குநேரி நல்ல சான்ஸ் இருக்கிற தொகுதி. ஏன்னா டிடிவிக்கு ஒரு ஓட் பேஸ் அங்க இருக்கு, பிஜேபிக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு, டிரான்ஸ்பர் ஆகும், ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் டீசென்டா இருக்கும் நாங்குநேரி. ஒட்டப்பிடாரம் எனக்கு தெரியாது. பெரிய குளமும் அவங்களுக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட், அதனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. திருச்சி மேற்கு சான்ஸே கிடையாது, கேஎன் நேரு கொடுத்தாப்ல, அதுல வாய்ப்பு கிடையாது. காரைக்குடி தான் சார் என்டையர் மாநிலத்தினுடைய கண்ணோட்டமும் அங்கதான் இருக்க போகுது. ஒரு பக்கம் மாங்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ, ஒரு பக்கம் டாக்டர் பிரபு, ஓகே, மறவர், ஓகே, அவர் வந்து வல்லாளர் சொல்லுவாங்க, அவர் பேரு இது டாக்டர் மாங்குடி, இவர் வந்து மறவர். வல்லம்பர். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து டாக்டர் பிரபு வந்து மறவர், காங்கிரஸ் சார்பில், தாவேகா சார்பில். அப்புறம் நமக்கு வந்து சீமான் வந்து நாடார், தேர்போகி பாண்டி வந்து மறவர். அம்மையா இருக்கும் ஃபைட். எல்லா கம்யூனிட்டியும். ஆமா 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 ஆமா. இதுல வேற நம்ம கார்த்தி சிதம்பரம் இருக்காரு, செட்டியார். ஆமா, அவருடைய தொகுதிக்குள்ளதானே இது வருது. ஆமா, கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ளதான் வருது. இன்னொன்னு அவருடைய கேண்டிடேட் மாங்குடியா அங்க நிக்கிறாரு, அவருடைய சப்போர்ட். பட் அதே நேரத்துல காரைக்குடியை ஒட்டின சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப பக்கத்துல இருக்க சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க செந்தில்நாதன், அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். இப்ப அவங்களுடைய சப்போர்ட் அமமுக கிடைக்கும்ல. கிடைக்கும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தேர்போகி பாண்டி, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அமமுகவுடைய தேர்போகி பாண்டி, செந்தில்நாதன் எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி தான், மோரால் முக்குலத்தோர் தான் எல்லாருமே. சோ அவங்க இணைந்து ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த விதமான அந்த காரைக்குடியில நடக்கிற 4 முனை போட்டியில அமமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மாங்குடி பேர்ல நல்ல பேர் இருக்கு, ஆன்டி இன்கம் அதிகமா இருக்கு, ஃபார்மர்ஸ் வந்து கோவத்துல இருக்காங்க. சோ இத வந்து அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறான்னு பொறுத்து இருக்கு. அமமுகவோட ஓட்டும் அதிமுக ஓட்டு 2021 ஆட் பண்ணீங்கன்னா அதுவே அதிகமாயிடும் சார். ஆனா அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். அதாவது காரைக்குடியில மாங்குடிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்ப இருக்க சிட்டிங் எம்எல்ஏ. ஆமாமா, 100% நல்ல பேர் இருக்கு. அப்பனா அதெல்லாம் பீட் பண்ணி அமமுக ஜெயிக்கணும். ஆமா 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 ஆமா. ஓகே. இது தவிர காவிரி டெல்டால இவர் டிடிவி தினகரனுடைய ஜென்மபூமியான மன்னார்குடி மற்றும் திருவையாறு, இந்த 2ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பத்தி
மன்னார்குடி நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி டஃப் சீட். ஆனா காமராஜ் அங்க தான் நிக்கணும். ஏன்னா தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் அமமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் 2021 ஆட் பண்ணீங்கன்னா திமுக விட அதிகம் வாங்குறாங்க. ஆனா அது நடக்குமா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். மன்னார்குடியில டிஆர் பாலோட பையன் ராஜா நிக்க போறார், அதை மறந்துடாதீங்க சார். நான் சொல்றேன் சார், நானே சொன்னேன் சார், கல ஆய்வு பண்ணிட்டு வந்து நான் சொன்னேன் மன்னார்குடியில டிஆர்பி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்னு சொல்றேன். நம்ம வாசகர்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். 2021 அதிமுக வாங்கின ஓட்டும் அமமுக வாங்கின ஓட்டையும் கூட்டினோம்னா டிஆர்பி ராஜா 3000 வாக்கு வித்தியாசத்தை தோல்வி அடைவார். அது நடக்கும்னு நான் சொல்ல வரல, அது நடக்கும்னு நான் சொல்லவே வரல. ஆனா கொடுத்திருக்காரு, தியரிட்டிக்கலி பாசிபிள்னு சொல்றேன். ஓகே ஓகே. அதே நேரத்துல வட தமிழகத்துல அமமுகவுக்கு 3 தொகுதிகள் தரப்பட்டிருக்கு. அது என்னன்னா அப்படின்னா திருப்பத்தூர், சைதாப்பேட்டை, பூந்தமல்லி. திருப்பத்தூர்ல கொஞ்சம் அளவுக்கு முக்குளத்தூர் கம்யூனிட்டி உண்டு. சைதாப்பேட்டை எல்லாம் வாய்ப்பே கிடையாது. உள்ளூர் தொகுதி என்ன சொன்னீங்க? திருப்பத்தூர், சைதாப்பேட்டை, பூந்தமல்லி. பூந்தமல்லிலாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா விஜய் பிரிக்கிறதுனால என்ன நடக்கலாம்? இருந்தாலுமே டஃப்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்ல வெரி வெரி டஃப். நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரொம்ப, சென்னை வந்து திமுகவோட கோட்டை. அந்த திமுகவோட கோட்டையில எந்த கான்பிடன்ஸ்ல இறங்குறாரு தெரியல. எடப்பாடியார் இறங்குறாரு, அதிமுக இறக்கி விடுறாரு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சென்னையில இருக்க பெருவாரியான தொகுதிகள்ல அதிமுக ஃபேஸ் பண்ணது, அத வந்து தோழமை கட்சிகள் தலையில சமத்தல அவங்க. இல்ல அவர் தான் சுமையை தாங்குறாரு. இப்ப வந்து ஸ்டாலின் ஃபேஸ் பண்ண போகுது, உதயநிதி ஸ்டாலின் அவங்கதான் ஃபேஸ் பண்ண போறாங்க, சேகர் பாபு அவங்கதான் ஃபேஸ் பண்ண போறாங்க. பெருவாரியான சென்னையில இருக்க பெருவாரியான தொகுதிகள்ல அதிமுக தான் போட்டியிட போகிறது. அது எப்படி இப்படி ஒரு டெசிஷன்? இல்ல அது என்ன டிசிஷன் தெரியல. என்னன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா அதிமுக நின்னா திமுகவோட ஓட்டத்தான் தாவேகா பிரிக்கிறாங்க. அங்க அதிமுக நின்னா ரெட்டையில சிம்பலை கொண்டு போயிட்டு திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா அதிமுக அந்த ஓட்டை அப்படியே இன்டாக்டா வாங்கிட்டாங்க அப்படின்னா தாவேகா பிரிக்கிற ஓட்டுனால அதிமுக ஜெயிக்க முடியுமோன்னு யோசிப்பாரு. அதுக்கப்புறம் அமமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு, மடத்துக்குளம். அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம். எனக்கு தெரியாது மடத்துக்குளத்தினுடைய டெமோகிராஃபி, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அங்க வந்து முக்குளத்தூர் இருக்கு, சில இடத்துல முக்குளத்தூர் இருப்பாங்க குடும்பத்துல. கவுண்டம்பாளையத்திலேயே கொஞ்சம் இருப்பாங்க. ராமநாதபுரம் ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர்ல, அங்கெல்லாம் இருப்பாங்க முக்குளத்தூர். மடத்துக்குளத்தை அமமுக கொடுத்திருக்காருன்னா கொங்குல எங்க கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பாஜக ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கொங்குல நிற்கக்கூடிய அத்தனை தொகுதிகள்லயும் பரவாயில்ல. இந்த தடவை இந்த தொகுதி பிரிப்புல பாத்தீங்கன்னா பாமகவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ரீஜன்ல அப்படியே தொகுதியா கொடுத்திருக்காங்க, எக்ஸப்ட் சென்னை. போன தடவை இந்த திண்டுக்கல் அது இல்ல தலையில கட்டி விட்ட மாதிரி அப்படிலாம் இல்ல. அதே போல நீங்க பிஜேபின்னு எடுத்துக்கோங்க, சவுத்துல ஒரு 12 தொகுதி, கொங்குல வந்து ஒரு 7 தொகுதி அப்படின்னு சொல்லி அதுவும் மேக்சிமம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ரீஜன்லயே கொடுத்திருக்காங்க. அதுலயும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில அங்க இருக்கக்கூடிய 6ல 4 தொகுதி பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்லா பிரிச்சதா. இதே நேரத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒட்டன் சத்திரம் அங்க சக்கரபாணி போட்டியிட போறாரு. ஈரோடு மேற்கு அங்க டிஎம்கே முத்துசாமி போட்டியிடுவாரு. அப்புறம் ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம். இந்த 5 தொகுதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், கஷ்டம் சார் எல்லாமே. இன்ஃபேக்ட் கும்பகோணத்தை வந்து ஜி.கே. வாசன் வந்து ரெட்டையில நின்னார்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாட்கோட்டை அன்பழகன் மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. வாசன் என்னோட பேசினாரு, நேற்று காலையில பேசினாரு, சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் தாமரையில நிக்கிறாரு. இல்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு மீட் பண்ணும்போது சொல்லுவேன், ரெட்டையில நிக்க ட்ரை பண்ணுங்க சில இடத்துல, கிள்ளியூர்ல நீங்க தாமரையில நில்லுங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல.
தாமரையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிருஷ்ணசுவாமி வந்து நாமினேஷன் பேப்பர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல நிறைய பேர் வந்து அவர் 2024 எலெக்ஷன் போது இந்த வாட்டியாவது தாமரையில் நில்லுங்க, ரெட்டையில நில்லுங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது? ஆமா, ஞாபகத்துல இருக்கு. 2024 போட்டோம் கோலாலஸ் டிவில வந்தது. கோலாகலஸ் டிவில போட்டீங்கல்ல நீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு உங்ககிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி? சார் நான் ரெட்டையில ஒரு அவரோடது இருந்தது, சுயேட்சையும் இருந்தது. உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பையன் சொன்னான் ரெட்டையில நில்லுப்பா, மக்கள்லாம் அதான் சொல்றாங்க கோலாகலஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினார்ல. அது மாதிரி இப்ப நம்ம சொல்றோம் அவர்கிட்ட வாசனை. உங்களுக்கு வந்து ராணிப்பேட்டை கஷ்டம், கும்பகோணத்துல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 டேர்ம்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அன்பழகன் மேல. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. சோ அவருக்கே தெரியும் அது மாசி மகன் எல்லாம் வருது 2028 அப்படிங்கிற பட்சத்துல அங்க ரெட்டையில இருந்தாருன்னா ரெட்டையில ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா அந்த இடத்துல. கரெக்ட். இது தவிர்த்து பாரிவேந்தருடைய ஐஜேகே போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது பல்லாவரம் மற்றும் குன்னம். குன்னம்ல வந்து எனக்கு என்னமோ குன்னம்ல ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. போன வருஷம் சொல்லிட்டு இருக்கேன் குன்னம்ல ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மேல பயங்கர அதிருப்தி இருக்கு. ஓகே. ஆனா அவர் ஜெயிக்க முடியும். அவர் நான் மைக்ல நிக்கிறேன், அதுல நிக்கிறேன், இதுல நிக்கிறேன் ஜெயிக்க முடியாது. அவருக்கு மெசேஜ் பல்லாவரத்தை நீங்க நில்லுங்க. ரைட். ஆனா குன்னத்தை பொறுத்த அளவுல ரெட்டையில ஜெயிச்சிருவார். ஓகே ஓகே. அப்புறம் ஜான் பாண்டியனுடைய தமமுக அது ராஜபாளையத்தில் போட்டியிடுகிறது. எதுக்கு அது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ காரணம் இருக்கும். ஏன்னா ராஜபாளையம் வந்து அதிமுகன்னா ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஜான் பாண்டியனோ இல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர் எம்எல்ஏ ஆக்கணும்னு தீவிரமா இருக்காங்களோ. ரெட்டையில இருந்தாங்கன்னா அங்கே கூட வாய்ப்பு இருக்கு, அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஓகே. அவர் இன்னும் நான் டிசைட் பண்ணல, யோசிச்சு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு சொல்லுவேன்னு இருக்காரு. அப்படிங்கிறப்போ ரெட்டையில நின்னார்னா அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட் மாதிரி தானே. அவர் ஜெயிச்சா ஏடிஎம்கேக்கு தானே ஸ்கோர் போகுது. ஆமா 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 அந்த மாதிரி. ஓகே. சோ ஓவராலா இந்த தொகுதி ஒதுக்கீடு இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எல்லாமே நல்லது. எனக்கு பர்சனலி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு கொங்குல ஹாப்பி. சும்மா உடனே சொல்லுவாங்க மக்கள் கோயம்புத்தூர்ல 100 சீட் கொடுத்துருக்கலாமே அப்படி இப்படிமாங்க. எல்லாம் இதான் கரெக்ட். கோயம்புத்தூர்ல 1 சீட்டு, திருப்பூர்ல 1 சீட்டு, நீலகிரிஸ்ல 1 சீட்டு, 2 ரிசர்வ் சீட்டு, மோடக்குறிச்சி பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட். தள்ளி பர்ஃபெக்ட். சவுத்ல ஐம் ஓகே. டெல்டா ஃபைட் பண்ணி தான் ஆனோம், ஃபைட் பண்றாங்க சார். தொண்டாமுத்தூர் அப்படின்னா எஸ்பி வேலுமணின்னு தெரியும். இது அதுக்கு பேர் என்ன, குமாரபாளையம்னா தங்கமணின்னு தெரியும். எடப்பாடினா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியும். சார் திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நீங்க ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணி, நீங்க பொறுப்பாளர்னா 5 வருஷம் நர்ச்சர் பண்ணுங்க சார் தொகுதியை. ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறேன் சார். ஒரு பிஜேபி லீடர் என்கிட்ட சொல்லவே சொன்னாரு, சார் நம்ம தொகுதியில எல்லாம் போய் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம். இவங்க சில பேர் இருக்காங்க நேரா அந்த எல்லாம் வேலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்து வச்சுட்டா அவங்க போய் நேரா போய் டெல்லி போய் கைய பிடிச்சி காலை பிடிச்சி அழுது புலம்பி சீட்டு வாங்கி வந்துருவாங்க. இதனாலேயே நாங்க ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு சார். ஏன்னா ஒர்க் பண்ணனால 1 கோடி 2 கோடி செலவு பண்ண வேண்டும். உண்மையிலே சொன்னாங்க. ஏன்னா இப்ப பெஞ்சமின் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மதுரவாயில் தான், ராயபுரம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜெயக்குமார் தான். அவ்வளவுதான். நான் இதை தோக்க போறேன் அதனால நான் இது இப்பயே ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எடப்பாடி ஈஸி ஆயிடும். இல்லங்க அந்த தொகுதியில வந்து இங்க வந்து அவர் ஒர்க் பண்ண மாட்டார், அவர் நிறுத்தி இவர் ஒர்க் பண்ண. ஏன்னா இப்ப தீநகர் ஆயிடுச்சு, சத்யா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். திராவிட கழகத்துக்கும் பிஜேபிக்கு இடையில முக்கியமான வித்தியாசம். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, வினோஜ் நீ போய் ஒர்க் பண்ணியா, ஜஸ்ஜி சூர்யா டால்பின் ஸ்ரீதர் இந்த தொகுதி உனக்கு கிடையாதியா, இந்த தொகுதி உனக்கு ஒர்க் பண்ணு பாப்போம். ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணி ஒர்க் பண்ணும். எந்த பிஜேபி லீடராவது
ஒரு கன்சிஸ்டன்டா 5 வருஷத்துக்கு ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணாருன்னு சொல்லுங்க. சென்னையில அதனாலதான் சென்னையில இன்னைக்கு யாருக்குமே சீட் இல்லாம கிடக்கு. சொல்றேன் கரெக்ட். அந்த தொகுதியின் முகம் இன்னார்தான் அப்படிங்கிற அடையாளமே இல்லாம போயிருக்கு சார். விருகம்பாக்கம்னா விருகை ரவி சார். கரெக்ட். சைதாப்பேட்டைனா மா சுப்பிரமணியம். அவ்வளவுதான். நீ ஒரு வாட்டி தோக்கதான் போய் சார். ஸ்டாலினே தோக்கலையா சார்? 1984 முதல் எலெக்ஷன்ல 1000 லட்சம் தோத்து போனார் சார். 2 வாட்டியும் கே கிருஷ்ணசாமி தான் தோத்தாரு. அவர் நர்ச்சர் பண்ணார்ல. திமுக சார் தமிழ்நாட்டு அரசியல் நீங்க திராவிட கட்சிகளுடைய கத்துக்கணும் சார். நீங்க எங்கிட்ட கார்த்தி சிதம்பரம் ஒரு ஈவெண்ட் நினைக் பண்ணாங்க ஒரு 3 நாள் முன்னாடி. சும்மா போயிருந்தேன், கூப்பிட்டு இருந்தாரு, இன்வைட் பண்ணிருந்தாரு. நான் போயிருந்தேன். ஒரு ஈவெண்ட், மிக்சர் ஈவெண்ட். அங்க சொன்னாரு 2014 அவர் சொன்னாரு எந்த அரசியல்வாதியுமே தோப்போன்னு சொல்லவே மாட்டாங்க, எல்லா அரசியல்வாதியும் ஜெயிப்போன்னு தான் நினைச்சு களத்துக்கு போவாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க 2014 களத்துக்கு போகும்போது சிவகங்கையில தோப்போன்னு தெரிஞ்சுதானே போனீங்கன்னு. ஆமாங்க, தெரிஞ்சுதான் போனேன். ஆனா அந்த தொகுதியை செக்யூர் பண்றதுக்காக போனேன். ஏன்னா அந்த தொகுதியை நான் விட்டுட்டேன், தோக்க போறேன்னு விட்டேன்னா 19 வேற என்ன வந்து எடுத்துன்னு போயிடுவான்ல. 14 நான் போய் தோத்தேன், செலவு பண்ணேன். எனக்கு 19 ஜெயிக்கிற ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷன் கிடைக்கும் போது என் கைக்கு தொகுதி வராது, வேற எவ்வளவு போயிடும். யோசிச்சு பாத்தீங்களா? இது ஒரு அருமையான பார்வை. அதான் விஷயம். அதனால்தான் காங்கிரஸ் எடுத்துட்டா கூட சிவகங்கைனா அது சிதம்பரம் ஃபேமிலி, கரூர்னா அது ஜோதிமணி, இந்த மாதிரியா இருக்கு. அது அதோடைய ஃபேஸ் ஒண்ணு அப்படியே டெவலப் பண்ணிட்டே போறாங்க. தூத்துக்குடினா ஒருத்தர் தான் சார் கரெக்டா கல்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு கன்னியாகுமரியா. அது அங்க கன்னியாகுமரி ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்ட் 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 சார். வானதி சீனிவாசன் ஏன் சார் ஜெயிக்கிறாங்க? வானதி சீனிவாசன் மயிலாப்பூர்ல இருந்து தோத்து போனாங்க. மயிலாப்பூர் நினைக்கிறேன் எனக்கு மெமரி இஸ் ரைட். ஆனா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சோத்து 2016 போய் உட்காந்தாங்க, தோத்தாங்க. ஆனா கல்டிவேட் பண்ணாங்க, 2021 ஜெயிச்சாங்க. இதுதான் வின்னிங் ஃபார்முலா ஃபார் பிஜேபி. கோயம்புத்தூர் நார்த்ல போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஸ்வாப். நம்மளே லாஸ்ட் இயரே சொன்னோம், நார்த்ல இருந்து சவுத்துக்கு போவாங்க, சவுத்ல இருந்து நார்த்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனா முடியும். ஏன்னா அந்த லோக்கல் ஆன்டி இன்கம்ஸை நீங்க சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. அமன் அர்ஜுன் வந்து அங்க இருந்து இங்க வரணும், வானதி இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது சென்னையில கூட நீங்க ஒரே தொகுதியை நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க. சென்னையிலயும் 2-3 தொகுதி விடுங்க. நீங்க சென்னைக்கு பேச ஆகுங்க. இந்த தொகுதி இல்லைன்னா அந்த தொகுதிக்கு அட்லீஸ்ட் அதே பண்ணுங்க. ஒரு தொகுதியை நீங்க நர்ச்சர் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா. இல்லையா 2-3 தொகுதியை நர்ச்சர் பண்ணுவீங்க, சென்னைக்கே ஒரு ஃபேஸ் ஆவாங்க. இந்த சோழிங்கநல்லூர், வேளச்சேரி இல்லையா, சோழிங்கநல்லூர், டி நகர் இல்லையா, 1000 லைட்ஸ். கஷ்டமா தான் இருக்கு, பட் திஸ் இஸ் தி ஃபேக்ட். அண்ட் இந்த ஃபேக்ட் உங்களோட சேனல்ல தான் சொல்ல வேண்டியிருக்கு. சோ ஜேவிசி வந்திருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஜேவிசி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.